பாதுகாத்திருக்கிறார். நான் கூட வார்த்தை நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இல்லாமல் போகும் பொருட்கள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகுகளைப் போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். அப்போ இல்லாத போகிற ஒரு பொருள்னா, இந்த உலகத்துல எந்த பொருளும் நிரந்தரம் கிடையாது. எந்த ஜீவனும் நிரந்தரம் கிடையாது. இது சொல்லப்பட்டபடி எல்லாமே மாயை என்று பிரசங்க சொல்லியிருக்கிறாரு. அது எல்லாமே கடந்து போகக்கூடிய பொருட்கள் தான். எல்லாமே மறைந்து கூடிய பொருட்கள் தான். ஆண்டவர் சொல்றாரு, இல்லாமல் போகிற பொருட்கள் மேல எதுக்கு உங்க கண்களை வைக்கிறீங்க? எதுக்கு அதை அடையணும்? அதை நான் வாங்க அவ்வளவு பிரயாசம் எதுக்கு நீங்க படுறீங்க? எல்லாமே மாயையா இருக்குது. இல்லாமல் போகிற எதுக்கு பொருட்கள் அவ்வளவு பிரயாசப்பட்டு இது பண்றீங்க? அது தனக்கு சிறகுகளை உண்டு பண்ணி கொண்டு கழுகுகளைப் போல ஆகாய மார்க்கமாய் பறந்து போயிடும். அப்ப நீங்க என்னதான் வாங்கினாலும் வேஸ்ட் தான் அது. மேலவசனம் சொல்லப்பட்டிருக்கு 4ஆம் வசனத்துல, ஐஸ்வரனாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தி மேல் சாராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஐஸ்வரனாக நான் வாழணும், வசதியாக நான் வாழணும், எல்லாமே இருக்கணும், சௌந்தரியவனாக பெரியவனா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படக்கூடாதா? கர்த்தர் ஐஸ்வரனா வைப்பாரு. ஆனா நம்ம ஐஸ்வரனா நான் வாழ முடியும், அந்த மாதிரி நான் வாழ ஆசைப்படக்கூடாதா? ஆனா கர்த்தர் அப்படிப்பட்ட விதமா ஆசீர்வதிப்பாரு. நம்ம அவருடைய ஆசைப்படுவதை சொல்லி கொடுத்திருக்காரு. அதனால இல்லாமல் போகிற பொருட்களை ஆசை வைக்கக்கூடாது. எல்லாமே மாயமா இருக்குது. அது நம்ம ஆசை வச்சு நம்ம கிடைக்காம போகும். நமக்கு இன்னும் கஷ்டங்கள் உண்டாகும். அதனால நம்ம இல்லாமல் போகிற பொருட்களை ஆசை வைக்காம, அவைகளெல்லாம் உண்டு பண்ணுற கர்த்தர் மேல ஆசை வச்சு நம்ம இன்னும் அதிகமா நெருங்குவோம். இந்த பொருட்கள் மேல அதிகமா ஆசை வைக்காம, இருக்கிற எல்லா பொருட்களையும் நம்ம இன்னும் அதிகமா சேர்த்து வைக்கணும், அதிகமா நான் பெருக செய்யணும்னு சொல்லிட்டு உலக பிரகாரமா யோசிக்காம ஆவிக்குரிய சிந்தனையோட தெய்வீக ஞானத்தோட கர்த்தருக்குள் வளர கிருபை செய்வார் கர்த்தர். கர்த்தருக்குள் என்றும் நிலைத்திருப்போம். கர்த்தரை மகிமைப்படுவதாக. ஆமென்.